வணக்கம் கண்ணுங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து டீ கடை சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். மைதா மாவு 1 கப் எடுத்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் 2 கப் எடுத்துக்கலாம். பாருங்கன்னு பொடி உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது நல்லா மாவு கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிடுங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே வைக்கிறோம்ல ஸ்டப்பிங், அது ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நீள வாக்கில் வெட்டின மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை இவ்வளோ பச்சை மிளகாய் பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இவ்வளோ போட்டுக்கலாம். 3 மிளகாய் போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வாங்கணும். இப்போ வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். பாருங்க, திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்ட்டு. நல்லா பிசைஞ்சிட்டு ஓரளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். நல்லா உருட்டிட்டு பாருங்கன்னு கிச்சன் மேடையில் சுத்தம் பண்ணிவிட்டு மாவு வந்து இப்படி பரட்டிக்கலாம். இது வந்து இப்போ 4 கட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு உருண்டையை பிடிச்சிக்கலாம். எடுத்துக்கலாம், தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கன்னு இந்த மாதிரி 4ஐயும் தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு பாருங்க, முதல் 1 எடுத்துட்டு எண்ணெய் மேலே தடவிட்டு நல்லா தடவிட்டு மாவு எடுத்துட்டு மாவு அது மேல அப்படியே தூவி விடணும். மாவு அதுக்கு மேல எடுத்து மறுபடியும் 2வது சப்பாத்தி எடுத்து அதே மாதிரி அது மேலே வச்சுட்டு அதே மாதிரி எண்ணெய் மாவு அது மேலே போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு தேய்ச்சிக்கலாங்கண்ணே. எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சிட்டு நம்மகிட்ட தோசைகள் எந்த சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு.
அது மேலே போட்டுக்கலாம். இந்த பக்குவத்துக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த மாதிரி அறுத்துக்கணும். பாருங்க, சமோசாவை சீட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பிரிச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, பாருங்கண்ணே, இந்த கார்னர் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த இதை எடுத்து இந்த பக்கம் வைக்கணும். வச்சுட்டு இப்போ பேக்கெட் மாதிரி வந்துருச்சு. பாருங்க, ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களா, அதே இவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ மாவுன்னு மைதா மாவு கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க, மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். அது ஒட்டுறக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒட்டிடலாம். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எல்லா இதையும் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சிருச்சு. இப்போ இது ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். பாருங்கன்னா அப்படியே திருப்பி போட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சிருங்க, அப்போ உள்ள வேகும். பாருங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கன்னு சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.